என்னோட பேர் செந்தில். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் ஊராட்சி கழக செயலர் அமமுகவில் இருக்கேன். இன்று சின்னம்மாவை பார்க்கறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். அவங்களை நேரில் பார்த்ததுல மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க உண்மையிலே சொல்ல போனா தியாக தலைவி தான். இந்த எதிரிகளின் துரோகத்தையும் வேற இருக்கிறதுக்காண்டி புயல் மாதிரி தயாராகிட்டாங்க. அவங்களோட எலெக்ஷன் படி செய்யறதுக்கு நாங்கள்லாம் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். கண்டிப்பா யாரு அவங்க கை காட்டுறாங்களோ அவங்க தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆக முடியும். அது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அவங்க தான் அடுத்த தமிழ்நாட்டில் யாரு ஆட்சியை அமைக்கிறது, அம்மாவோட ஆட்சியை அமைப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா அந்த பணியை அவங்க மிக சிறப்பாக செய்வாங்க. அவங்களுக்கு அம்மாவோட தொண்டர்களை நாங்க அவங்க இட்ட கட்டளையை மிக சிறப்பாக செஞ்சு அவங்களுக்கு வெற்றி கனியை பரிசளிப்போம். சின்னம்மாவுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு துரோகத்தை எல்லாம் சந்திச்சுட்டு அவங்க கட்சி ஒன்றுபட்டா தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும், அம்மாவோட ஆட்சி அமைக்க முடியும், நல்லா போராடினாங்க. இப்போ அந்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்றிணைக்க அவங்க முழு மூச்சை ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க அந்த முயற்சியில வெற்றி பெறுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா காமிக்கிறவங்க தான் எம்எல்ஏ. அதே மாதிரி அம்மாவோட ஆட்சியை சின்னம்மா தலைமையின் மேல அமையும் என்று அந்த கடவுள் மேல ஆணையாக நாங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக்கிக் கொள்கிறோம். பவர் பாயிண்ட் சட்டநாதன் அப்படின்னு என்ன எல்லாரும் அழைப்பாங்க. அம்மா எப்பொழுதுமே செவி கைப்ப சொற்பொருக்கும் மன்னவன்தன் கவிகையில் தங்கும் உலகு. அதுபோல சில விஷயங்களை கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கக்கூடிய சதுரங்க ஆட்டத்தில் இப்பொழுதுதான் அவர்கள் காய் நகர்த்த நினைத்திருக்கிறார்கள். நினைத்தவர்கள் தான் சதுரங்க ஆட்டத்தில் ஜெயிக்க முடியும். மூவ்மெண்ட் என்பது அம்மாவுடைய நினைவு தினத்தில் ஒரு மூவ் கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள், சொன்னார்கள். மூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து அப்பதான் எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு, அது வரைக்கும் திமுக என்ற நிலையில தான் இருந்தது. இப்பொழுது அடுத்து இப்போ மீண்டும் திமுக விசஸ் விகேஎஸ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாமே வைரலாக போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு டிஎம்கே விசஸ் அப்படின்னு போகிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், தீய சக்தியை அழிக்க வந்த ஆதிபராசக்தி அம்மா அவர்கள். நாளைக்கு சிவன் ராத்திரி. இந்த நேரத்தில் நான் சொல்றேன், இப்ப அம்மாவை பார்த்துட்டு வந்தோம். அந்த ஆதிபராசக்தியினுடைய அருள் கடாட்சத்தை அவர்களை உண்மையிலேயே பார்த்ததாக எனக்கு ஒரு உண்மையிலே சந்தோஷம். இன்னைக்கு தொண்டர்கள், அதுவும் போக 11 மணிக்கு இன்னைக்கு காலையில ஐடி விங் என்ற ஒரு விங்கை அவர்கள் முதலாக தொடங்கி வச்சு அதற்கு ஆலோசனை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து வயிறார உணவையும் வழங்கி அந்த வள்ளலை போல் அம்மாவை போல் ஒரு வள்ளலாக திகழ்ந்து எங்களுக்கெல்லாம் அறிவு பசியோடு வயிற்றுப்பசியையும் தீர்த்து வைத்த அன்னபூரணி அம்மா அவர்கள் என்பதிலே பெருமகிழ்ச்சி. அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வர்றோம். எல்லாமே இப்ப நீங்க நினைக்கலாம் என்ன வியூகம் அம்மான்னு. யூகம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வியூகம் எடுத்தால் மிக சரியாக எப்பொழுதும் வெற்றி வியூகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மன்னாதி மன்னனாம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கட்டி காத்த மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டி காப்பதற்கு ஆகச்சிறந்த ஒரே தலைவர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வெகு விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காத்திருக்கும் கோடிக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களில் அடியேனும் ஒருவனாக காத்திருக்கிறேன். நிச்சயம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய தோழியான தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வெகு விரைவில் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து கழகத்தை கட்டி காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அம்மாவை வணங்கி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் இங்கே வந்தது காரணம் என்னன்னு கேட்டாக்கா, சின்னம்மாவனுடைய ஆட்சி மீண்டும் மலரணும், ஏன்னா துரோகிகளுடைய ஆட்சி அழியணும். அவ்வளோதான், மீதி எதுக்கு ஒன்றுமே எங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆட்சி ஆட்சி மீண்டும் மலரணும், தமிழகம் நல்லா இருக்கணும். மீதி எதுவும் எங்களுக்கு தேவையில்லைங்க. அது ஒன்று போதும். சென்னை மாவட்டம் வடசென்னை பகுதி ராயவரம் தொகுதியில் 1972 முதல் புரட்சித் தலைவர் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவருக்கும் பின்னாலும் புரட்சித் தலைவிக்கு பின்னாலும் இப்படி துண்டாடி கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் அதைதான் பேசினார்கள்.
சின்னம்மா அவர்கள். அம்மா இல்லாமல் சின்னம்மா இல்லாமல் யாரும் இல்லை. சின்னம்மா நான் தீவிரமாக இறங்கி கட்சியை ஒன்றாக்கி காட்டுகிறேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதையில் நாங்கள் பின்தொடர தயாராக இருக்கிறோம். அவர்கள் வெற்றி வாய்ப்பை சூடுவார்கள். தேர்தல் காலங்களில் அவர் என்னென்ன யுக்தி ஆளப் போகிறார் என்று சொன்னார்கள். அந்த யுக்தி பிரகாரம் நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என்று புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி சார்பில் தெரிந்து கொள்கிறோம். சின்னம்மா இன்னைக்கு எங்ககிட்ட அருமையாக பேசினாங்க. நாங்கள் சொன்ன கருத்தையும் அவங்க எடுத்துக்கினாங்க. அவங்க சொன்ன கருத்தும் தெள்ள தெளிவாக இருந்தது. ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பதில் கொடுத்தாங்க. அருமையாக செஞ்சாங்க. நான் இறங்குறேன், நான் இறங்கினேன்னா இறங்க மாட்டேன், இறங்கிட்டேன்னா அதோட அது முடிவுரைக்கு கொண்டு வராத விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சபதம் ஏற்றுக்கொண்டார்கள்.